ஒரு குட்டி கதை. ஒரு ரோட்ல பாத்தீங்கன்னா கண் தெரியாத நபர் வந்து உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது. கண் பார்வை இல்லாத எனக்கு கொஞ்சம் காசு போடுங்க அப்படின்னு அந்த போர்டுல வந்து எழுதியிருக்கு. ஸோ அந்த சைடு வரவங்க பாத்தீங்கன்னா வந்து யாருமே பெருசா கண்டுக்கல. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் கொஞ்சம் சில்லற காசு மட்டும் போடுறாங்க. ஸோ அந்த சைடு அந்த நபர் பாத்தீங்கன்னா அந்த போர்டு எடுத்து வந்து ஒரு அந்த போர்டை அழிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாக்கியம் வந்து எழுதுறாரு. எழுதி வச்சுட்டு அவர் கண் தெரியாத நபர் பக்கத்துல வச்சிடுறாரு. கண் தெரியாத நபர் வந்து யாரோ எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. அது பெருசா கண்டுக்கல. வச்சுட்டு போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்த வாக்கியத்தை படிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து பயங்கரமா வந்து காசு போடுறாங்க. 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபான்னு சொல்லி பயங்கர நோட்டு காசுலாம் ரூபா நோட்டு காசுலாம் வந்து போடுறாங்க. அதை பார்த்தோன்னா வந்து கண் தெரியாதவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபா நோட்ல தொட்டு பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு ஆச்சரியம் வருது. என்னடா இது அப்படின்னு பயங்கர ஆச்சரியம் வருது. ஸோ மறுநாள் பாத்தீங்கன்னா அதே நபர் அந்த சைடு வரும்போது அவரோட ஷூ சத்தம் மூலமா வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ எப்படி நீங்க என்ன எழுதுனீங்க, எப்படி இவ்வளவு காசு எனக்கு வந்ததுன்னு தெரியல அப்படின்னு அந்த கண் தெரியாத நபர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் என்ன எழுதுனேன்னா, இந்த அழகிய உலகத்தை வந்து நீங்க எல்லாருமே பாக்குறீங்க. ஆனா அது என்னால பார்க்க முடியல. ஸோ கடவுள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வரம் கொடுத்துருக்காரு. எனக்கு அது கொடுக்கல. ஸோ என் உயிரை காப்பாத்துறதுக்கு உங்களால முடிஞ்ச காசு ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த போர்டில் எழுதியிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஸோ அதை பார்க்கறோம். அந்த அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை பார்த்தோன்னா மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்றதா நினைச்சு அந்த கண் தெரியாத நபர்களுக்கு உதவுற மூலமா கடவுளுக்கே நன்றி சொல்றதுக்கு சமமா அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிறைய ரூபா நோட்டுகளை வந்து அள்ளி போட்டிருக்காங்க.